வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். தமிழ்ல கார்த்திக் வேணுகோபால் டைரக்ஷன்ல ஹிப்ஹாப் ஆதி காஷ்மீரா, அனிகா சுரேந்திரன், தியாகராஜன், பாக்யராஜ், பாண்டியராஜ், பிரபு மற்றும் பலர் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பிடி சார் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிடி சார் இந்த படத்தோட கதை என்னன்னா, கதாநாயகன் ஆதி ஈரோட்ல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பிடி சாரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவோட சின்ன வயசுலயே ஜோசியக்காரனும் அவனுக்கு நேரஞ்சரியில கண்டஞ்சரியில அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது பார்த்து வச்சுக்காங்கன்னு பயமுறுத்த, அதை கேட்ட அப்பா அம்மாவோ பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடுன்னு ரொம்பவே கட்டுப்பாடா வளர்த்துட்டு இருக்காங்க. இவருமே எந்தவித பிரச்சனைக்கும் போகாம ரொம்பவே ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்குமே ஒரு கட்டத்துல அந்த ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்க காஷ்மீரா மேல லவ் வருது. அவருமே அவங்க கிட்ட அதை ஓபன் பண்ண அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. இந்த காதல் கல்யாணம் வரையும் போயிருது. இந்த சமயத்துல தான் அவரோட எதிர்த்த வீட்டுல இருக்க ஒரு பொண்ணுக்கு பாலியல் சீண்டல் ஏற்படுது. இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ கலையிறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சம்பவங்களை அரங்கேறிச்சுங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். ஹிப்ஹாப் ஆதினா மற்ற படங்களை ரொம்பவே ஜாலியா ஃபன்ஃபில்டா நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்துல அப்படி நடிக்கல. ஏன்னா இந்த படத்தோட பிளாட்டே அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப சீரியஸான படம். அதனால அந்த கேரக்டரை நல்லாவே உணர்ந்து அந்த கதாபாத்திரத்துக்கு எது தேவையோ அதை கரெக்டாவே கொடுத்திருந்தாரு. ஹீரோயின் காஷ்மீராவுமே வழக்கமான தமிழ் படங்கள்ல ஹீரோயினுக்கு எந்த மாதிரி கதாபாத்திரம் கொடுப்பாங்களோ அது மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. வெறும் லவ் சீன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. இவங்களை தவிர்த்து இந்த படத்துல நடிச்ச அனிகா சுரேந்திரன், தியாகராஜன், பாக்யராஜ், பிரபு, தேவதர்ஷினி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அனிகா சுரேந்திரனை போக்கஸ் பண்ணி தான் இந்த படம் முழுக்கவே நகருது. அவங்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ஓவர் ஆக்டிங் பண்ணாம சட்டிலாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா மூவ் ஆகி போச்சு. போறதே தெரியாத அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படம் எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்கல, எங்கேஜிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் மேஜிக் வால்னு ஒரு கான்செப்டை படத்துல வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. இந்த படம் முழுக்கவே பெண்களை மையப்படுத்தி தான் பேசக்கூடிய ஒரு படம். அதனால பெண்கள் இந்த படத்தை பார்த்தா ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிரும். சொசைட்டில ஒரு மித்து இருக்குல்ல, மாடர்ன் ட்ரெஸ் போட்டா கெட்டவ, சுடிதார் சேலை கட்டினா நல்லவன்னு, அந்த மித்து இந்த படத்துல உடைச்சிருக்காங்க. ரொம்ப காலமா சமுதாயத்துல ஒரு பெண் பாலியல் சீண்டல்ல பாதிக்கப்பட்டா அந்த பெண் தான் கூனி குறுக வேண்டியதா இருக்கு. ஆனா அது அவசியம் கிடையாது. நீங்க வெறும் விக்டிம் தான். அந்த கேவலமான செயலை பண்ணால அவன் தான் ஓடி ஒளியணும், அவன் தான் கேவலமானவன், நீங்க ஏன் ஓடி ஒளிறீங்கிறத டேரிங்காவே பேசியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு பெண்ணும் கிடையாது, ஒவ்வொரு ஃபேமிலியும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படக்குழுவை பாராட்டலாம். அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒரு தரமான ட்விஸ்ட். அது ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்டா உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படம் உமன் ஹராஸ்மெண்ட்டை பத்தி பேசுற படம். வெறும் உமன் ஹராஸ்மெண்ட்டை மட்டும் போக்கஸ் பண்ணி போனா அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி மாறிடுங்கிறதுக்காகவே படத்துல ஃபன்னு, ஹீரோயிசம், லவ்னு ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் கமர்ஷியலா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க கையில எடுத்திருக்க கதைக்கெல்லாம் ரொம்பவே சீரியஸான பிளாட். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எமோஷனல் பாண்டிங் வரணும். ஆனா பாக்குற நம்மளுக்கு பெருசா எமோஷனல் பாண்டிங் வரல. அதுக்கு காரணம் படத்தோட ஹீரோயிசம் இரிட்டேட் பண்ற மாதிரி லவ் சீன்ஸ். அதாவது மேஜிக் வால ஒரு சீரியஸான வேர்டு எழுதியிருப்பாங்க. அதை ஹீரோயின் நோட்டீஸ் பண்றப்ப ஹீரோ லூசு மாதிரி லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்பவே சீரியஸா எங்கேஜிங்கா கொண்டு போக வேண்டிய கோர்ட் ரூம் டிராமால காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கடுப்பா தான் வந்துச்சு. படத்தோட லாஸ்ட் 45 மினிட்ஸ் கோர்ட் ரூம் டிராமா தான். அதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஜனகணமன மாதிரி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் நீட்டாவாது எடுக்கலாம்ல. அப்படிலாம் எடுக்காம ரொம்ப சொதப்பி வச்சுட்டாங்க. ஜட்ஜ் என்னமோ கோர்ட்டுக்கு வேணும் எவிடன்ஸ் பொறுத்தனைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. லாயரும் வாதாடுறது அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா கிடையாது, போரிங்கா தான் இருந்துச்சு. ஃபைனலா படத்துல வந்த அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, மற்றபடி எதுவும் நல்லா இல்ல. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ பிடி சாரா இருப்பாரா அப்படின்னா பிடி சார் தான் குழந்தைங்களுக்கு ஒழுக்கம் கத்து தரப்போறாரு. அதனால தான் இந்த டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நினைச்சா சும்மா படத்துல வர்ற அந்த ஸ்கூல் காமெடிக்காக வச்சிருக்காங்க. அதுவும் 1-2 காமெடி தான் வருது. அந்த காமெடிஸ் எதுவும் ஒர்க் அவுட்டே ஆகல. குறிப்பா ஒரு குட்டி பையன்லாம் பிரபு சாரை பார்த்து போடா வாடான்னு பேசுவோம். அதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட் தான் வந்துச்சு. ஏன்டா இப்படி கிரிஞ்சு பண்றீங்கன்ற மாதிரி. இந்த படத்தை பொறுத்தவரை ஹீரோ பிடி சாரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஒரு நார்மலான வேலைக்கு போற ஒருத்தரா கூட இருந்திருக்கலாம். இவங்க ஏதோ தேவையில்லாத ஆணியாத்தான் அவரை பிடி சாரை மாத்தி வச்சிருக்காங்க. பிடி சார் எப்படி இருப்பாரு, என்னென்ன கத்து தருவாரோ அதை எதையுமே இவர் கத்து தரல குழந்தைகளுக்கு.
இன்னும் குறை சொன்னா குறை சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல குறை இருக்கு. ஒரு தரமா சிறப்பா வர வேண்டிய படத்தை ஹீரோயிசம் காமெடின்னு போட்டு எடுத்து வச்சுட்டாரு டைரக்டர். ஸ்கிரீன் பிளேவை தான் இப்படி மட்டமா எழுதி படத்தை கெடுத்துட்டாருன்னு பார்த்தா படத்துல பாட்டு மியூசிக் அதுவுமே சரியில்லை. ஆதினா படம்னாவே பாட்டு செம்மையா இருக்கும். அட்லீஸ்ட் 1-2 சாங்காவது கேட்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி எந்த ஒரு சாங்குமே கிடையாது. தமிழ் சினிமா திருந்திருச்சான். அதாவது பாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்றது இல்லையா, படத்துல வர கதைக்கு தான் ஃபோக்கஸ் பண்றாங்களா. அதனாலதான் பாட்டு இப்படி வருதான். டேய், கதைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாட்டுக்கும் கொடுங்கடா. பாட்டை பார்த்தா தான் படத்துக்கு வரணும்னு சில பேருக்கு தோணும். இப்படி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ற பாட்டை விட்டுட்டு கண்டவன்ட்ட போய் யூடியூபர் இன்ஸ்டான்னு அவங்கள்ட்ட ப்ரொமோஷனுக்கு போய் நிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஒவ்வொரு ஃபேமிலியும் பார்க்கணும். எல்லாருமே கண்டிப்பா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். என்ன ஸ்கிரீன் பிளேவை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா படம் தரமாவே வந்திருக்கும். இந்த படத்துக்கு வெற்றி பேச்சோட ரேட்டிங் 3/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.